சமீபத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில ஒரு ஓராண்டு, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அயோத்தியில ராமர் கோயில்னு ஒண்ணு பெருசா இந்த பாஜக அரசும், ஆர்எஸ்எஸ் கும்பலும் சேர்ந்து கட்டி பெரிய அளவுல கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோயில திறந்தானுங்க. அதெல்லாம் அந்த கோயிலையும் அவனு ஒழுங்கா கட்டல. மழை பெஞ்சு அந்த ராமர் சிலை மேலேயே தண்ணி வந்து ஊத்துச்சுன்ற நிறைய சர்ச்சைகள்லாம் போச்சு. நம்ம அதை பத்தி பேச வரல. ஆனா அவங்க அந்த கோவில கட்டுறதுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது என்னன்னா, அங்க பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மசூதி இருந்தது. அதாவது முஸ்லிம்ஸ்கள் வழிபடுற ஒரு மிக பழமையான ஒரு மசூதி அங்க இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல் இருக்கானுங்களே, இந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல் இருக்கானுங்களே, அவனுங்க அங்க அது ராமர் பிறந்த மண், அது ராமர் பிறந்த இடம். இந்த முஸ்லிம்ஸ் அதை வந்து ஏமாத்தி இந்துக்களை ஏமாத்திட்டாங்களாம். அதாவது முஸ்லிம்ஸ் இந்துக்களை ஏமாத்தி அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அங்க மசூதி கட்டிட்டாங்கன்னு அங்க இருக்க ஆர்எஸ்எஸ் கும்பல் அந்த அயோத்தியில அந்த விஷயங்களை பண்ணி நிறைய கலவரங்களை உண்டு பண்ணானுங்க. உண்டு பண்ணி அவனுங்களால எதுவும் பண்ண முடியாத பட்சத்துல அங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஒரு நல்ல இரவுல ஒரு 4 ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல் போயிட்டு அது உள்ள என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு குழந்தை சிலை கொண்ட ராமர் சிலையை அது உள்ள வச்சுட்டு வந்துட்டானுங்க. வச்சுட்டு வெளில வந்துட்டு இவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, ராமர் அங்க அவதாரம் எடுத்துட்டாரு, குழந்தை அவதாரம் அங்க எடுத்துட்டாரு, நாங்க தான் சொன்னோம்ல அது ராமர் பிறந்த மண்ணுன்னு. இன்னைக்கு ராமரே அவதாரம் எடுத்து அதை நிரூபிச்சுட்டாரு, அப்ப அது எங்களுக்கு சொந்தமான நிலம், அதாவது இந்துக்களுக்கு சொந்தமான நிலம்னு அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அப்படி சொல்லி அந்த மசூதியை அங்கிருந்து இடிக்க வச்சானுங்க. அங்க இந்து முஸ்லிம்ஸ் கலவரத்தை பெருசா உருவாக்கி பல முஸ்லிம்ஸ்களையும் பல இந்துக்களையுமே அவனுங்க கொன்னானுங்க. கொன்னு அதாவது இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னா அப்பாவி தலித் இந்துக்களும் முஸ்லிம்ஸுக்குள்ள தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆர்எஸ்எஸ் கும்பலும் சரி, ஆர்எஸ்எஸ் சங்கிகளும் சரி, ஒருத்தனுக்கும் அதுல எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படிதான் இந்த மாதிரி அவனுங்க அரசியலை இந்து முஸ்லீம் பிரச்சனையா, ஏழைகளோட பிரச்சனையை அவனுங்க பெருசாக்கி அவங்களுக்குள்ள மத கலவரத்தை தூண்டி பிரச்சனை பண்ணணும்னு அப்படி ஒரு புனித ஸ்தலத்தை அந்த மசூதியை அங்கதான் அவனுங்க இடிச்சு அங்க ராமர் கோயிலை கட்டிட்டானுங்க. இது வந்து அவனுங்க இந்துக்களுக்கும் முஸ்லிம்ஸ்களுக்கும் இடையே இருக்க அந்த வெறுப்பு அரசியலை பரப்பணுன்றதுக்காக தான் அவனுங்க இந்த மாதிரி விஷயங்களை அங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த விஷயத்த அங்க அப்படிதான் நடத்தி அங்க இன்னைக்கு ராமர் கோயில் கட்டி அந்த மசூதியை அப்படி இல்லாத தடயமா 1992 அது இடிக்கப்பட்டு அங்க ஒரு ராமர் கோயில் கட்டப்பட்டு இப்பதான் தொடர்ந்து அந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்துச்சு. இந்த தினம் தான் இன்னைக்கு டிசம்பர் 6 இதே தினத்தாண்டு தான் அதுவும் நடந்தது. நான் ஏன் அம்பேத்கருக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன்னா, அம்பேத்கர் எந்த கொள்கைகள் எல்லாம் எதிர்த்து போராடினாரோ, அதாவது சிறுபான்மையரோட முன்னுரிமைக்காகவும் தலித் மக்களோட முன்னுரிமைக்காகவும் தான் அவர் அவ்வளோ விஷயங்களை பண்ணி அவ்வளோ போராட்டங்களை நடத்தினார். ஒடுக்கப்பட்ட எல்லாரையும் மீட்டெடுக்கணுன்றது அம்பேத்கரோட குறிக்கோளா இருந்தது. ஆனா அவரோட நினைவு தினத்திலேயே அங்க அவர் எந்த ரெண்டு மக்களுக்காகவும் எந்த ஏழைகளுக்காக போறானோ அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு தீண்டாமையை உருவாக்கி அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு விரோத அரசியலை கலவரத்தை உண்டாக்கி அங்க அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி நிகழ்த்தி அத்தனை உயிர்களை அன்னைக்கு அவனுங்க பலி கொடுத்தானுங்க.